விலகி வருவதற்கு தேர்தல் சீக்கிரமாக வர இருக்கிறது. முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும். அது காலதாமதமானது. அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் ஒருத்தநாடு தொகுதி கேட்டு டிமாண்ட் பண்ணி தான் நீங்க வந்து அப்படியெல்லாம் எந்த டிமாண்டும் நாங்க வைக்கல, நானும் கேட்கல. இவ்வளவு நாளா அதிமுக முகமா இருந்தீங்க. கிட்டத்தட்ட அந்த ஐவர் குழுல முக்கியமான ஆட்களா இருந்தீங்க. நீங்க டெல்டா மண்டலத்துல முக்கியமான ஆளாவும் நீங்க இருந்தீங்க அதிமுக. இப்ப திடீர்னு ஒரு கரையை இன்னொரு கரையை வேட்டி கட்டிட்டு போய் நிக்கிறப்ப மக்கள் மத்தியில் அது எப்படி இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கம் அது தாய் கழகம். திராவிட கழகம் சமூக நீதி ஆரம்பித்தது, அரசியலுக்காக வேண்டி மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கு. அப்படியெல்லாம் இல்லை. நிறைய பேர் வருவாங்க. 26ஆம் தேதி இணைப்பு விழா இருக்கிறது முதலமைச்சர் தஞ்சை. அதிமுகவா சுதந்திரமா செயல்பட சர்வாதிகாரமாக செயல்படுகிறது. அது அவரை கேட்கணுங்க. எடப்பாடியை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது கூட்டணிக்கு போறாரு. நீங்க ஏன் போக முடியல? உங்களை ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? அதாவது என்னை தனிப்பட்ட முறையில் வருவதற்கு அழைத்தார்கள். நான் செல்வதற்கு தயாராக இல்லை. ஒன்றாக இணைந்தால்தான் என்ற நிலைமையில் இருந்தேன். அவர்களுடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழ்நாட்டு மக்களை இந்த தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த இயக்கத்தில் இல்லை.